ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேக் அண்ட் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு காம்பினேஷனோடு வந்திருக்கேன். தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும். ரொம்ப சிம்பிளான சூப்பரான காம்பினேஷன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 kg ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்க 2 வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகாய் தான் காரம். ஸோ 5லேருந்து 6 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீனி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. ஒரே ஒரு தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா எல்லாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். ஸோ 3 டம்ளர் தேங்காய் பாலும் 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்த திக்கான பால். அப்போ தான் அந்த ரைஸோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மொத்தம் 3 டம்ளர் ரைஸு, 6 டம்ளர் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து கலந்துருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு கொதி விடலாம். நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. நான் இன்றைக்கி இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். அரிசியை கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கலர்னிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கலர் அடியிலேருந்து எடுத்து கலரி விட்டுடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்து நல்ல மேலே இருக்கிற ரைஸ் வரன்னு ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஃபுல் ஸ்லிம்மில் இருக்கணும். நல்லா 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்களா நல்லா கமன் வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சூப்பராக இழுத்துக்கிட்டு சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிராக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது இதுக்கான சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிடலாமா? சிக்கன் கிரேவி தான் நம்ம இதுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, இது நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். மசாலா பொருள் எதுவும் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு உப்பு மட்டும்தான் சேர்த்து நல்லா வணக்கி விடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரைஸில் மைல்டான ஸ்பைஸ் தான் இருக்கும். ஸோ குழம்புல கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும்ன்றதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டுடுங்க. சிக்கன்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ 1 டம்ளர் போதும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியை விட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் போல் சூப்பராக வெந்து வந்துருச்சு.
இப்போ வந்துட்டு ரைஸுக்கு இந்த அளவுக்கு குழம்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விடணும். இப்போ கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஆஃப் பண்ணுற டைமில் கொஞ்சமாக லேசாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்க சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கிரேவியும் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.